அந்த ஃபோட்டோவை இப்போ போட வச்சது யாரு? உதயநிதி மற்ற தெரிஞ்ச சினிமா நடிகர்கள்ட்ட சொல்லி திரிஷாட்ட சொல்லி ஒரு ஃபோட்டோவை போட சொல்லி கேவலப்படுத்திட்டாரு. எங்களை சட்டசபையில் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி தான் அந்த ஃபோட்டோவை போட வச்சது. அந்த ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ. 40% கமிஷன் வாங்கினா எப்படி இருக்கும்? 1000 கோடிக்கு கொடுப்பாங்க. 400 கோடியை எடுத்துக்கிட்டு இவங்க எடுத்துக்கிட்டான்னா அவன் மீதி 600 கோடியை வச்சுக்கிட்டு 1000 கோடி பாலத்தை எப்படி கட்டுவான்? அவன் தரம் பொருட்பா அந்த இப்போ எதுக்காக இப்போ குற்றச்சாட்டு வந்திருக்கு? போடாத ரோடுக்கு 2 கோடியை இது பண்ணி கணக்கு எழுதியிருக்காங்க. அது ஆதாரம் இல்லாமல் ஹைகோர்ட் அனுப்புகிறாங்க. ஆதாரம் இல்லாமல் சிபிஐ எஃப்ஐஆர் போடுறான். அப்போ இவங்க எல்லாம் யோகியர்கள் உத்தமர்கள் மாதிரி பழி வாங்குறாங்க. வரிசையாக எல்லாம் உள்ளே போகிறாங்க. இந்த பிள்ளைங்க போய் பிச்சை எடுக்கணாங்க. அவங்க உட்காந்துட்டு இது நீங்கள் அரசியல்வாதினா ரோட்டில் போய் பிச்சை எடுங்க. இதை தவிர மக்கள்கிட்ட போய் கேட்குறீங்களோ பார்ட்டி ஃபண்டுன்னு கேவலமாக இல்லை? அதுவும் 30,000 கோடி நீ சம்பாதிச்சிட்டேன்னு சொல்கிறாரு பிடிஆர். 30,000 கோடி சம்பாதிச்சதுக்கு அப்புறமே இந்த மாதிரி பிச்சை எடுக்கணுமா? நீங்கள் மனைவியை கூட மாற்றானுக்கு அனுப்பி வைப்பான் என் சிஷியங்கன்னு சொன்னார். அது மாதிரி இப்போ நாங்கள் தான் அனுப்பி வச்சோம். நாங்கள் தான் என்னடா புரோக்கரா நீங்கள்? என்ன இன்னொருத்தனுக்கு போய் அனுப்பி வைக்கிற புரோக்கரா நீ? நீங்கள் பண்ணாத அயோக்கியத்தனமா சட்டசபையை? மாண்பை பற்றி பேசாதீங்க. இப்போ என்ன போய் கையெழுத்து பண்ணிட்டா சட்டசபையோட மாண்பு போயிடுதா? ஏன் திரும்ப அவனை வாயை திறக்க வேண்டியது தானே? அன்னைக்கு பாவம் தனபா இருக்காரு, நம்ம ஒரு சபாநாயகராக இருந்தார். அவரை போட்டு இவங்க என்ன பாடுபடுத்தினாங்க? தூக்கி கொண்டு போய் எங்கெங்கேயும் உட்கார வச்சாங்களே. அன்னைக்கு திரும்ப அவன் வாயை திறந்திருக்க வேண்டியது தானே? மாண்பை பற்றி பேச வேண்டியது தானே? சட்டசபை மாண்பை பற்றி. இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல் நம்ம சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞரான வரதராஜன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக இப்போ ஏவாவேல் வீட்டில் மிகப்பெரிய ரைடு போயிட்டு இருக்கு. என் மேலே வீண் பழி சுமத்தணும் அப்படின்றதுக்காக லஞ்சத்துறை விஜய் அவர்களை என் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார். ஆராசா அவர்கள்லாம் போய் மீட் பண்ணுறாரு. என்ன சார் பிரச்சனை அவருக்கு? ஏவாவேலு கொள்ளையடிச்சாருங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வெளிப்படையாகவே தெரியும். நிறையா கான்ட்ராக்டுங்களில் பூரா அவர் தான். பொதுப்பணித்துறை எல்லாம் முதல்ல இருந்தது. எல்லா இதுக்கும் அவர் தான் வாங்குவார். ஸ்டாலின் வீட்டுக்கு வேண்டிய செலவுகளை பூரா அவர் தான் பண்ணுவார். ஸ்டாலின் வீட்டுக்கு பலசரக்கு வாங்கி கொடுக்குறதுலேருந்து அவங்க வீட்டுக்கு ஆளுங்களுக்கு வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுலேருந்து எல்லாம் அவர் தான் பார்ப்பார். அப்போ சேகர்பாபு சார்? சேகர்பாபு எடுபடி வேலை செல்ப தூக்கி வைக்கிறதுக்கு. அவங்க உள்ளே போனாங்கன்னா சேலை மாட்டிக்கிச்சுன்னு வைங்க, அதை தூக்கி உள்ளே வச்சுட்டு கதவை மூடுறதுக்கு. அது எடுபடி வேலை. பணம் அந்த வேலையெல்லாம் இவர் தான் பார்ப்பார். அது எல்லாருக்குமே வெளியில் தெரியுமே ஏவா வேலை பண்ணதெல்லாம். ஏவா வேலை கோடியாக எந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் செலவு இருந்தால் ஸ்டாலின் ஏவா வேலை கூப்பிட்டு ஏவா வேலை அதை கொஞ்சம் கவனிக்கம்பார். அந்தளவுக்கு வெளிப்படையாக அவர் கொள்ளையடித்தது எல்லாருக்குமே தெரியும். கான்ட்ராக்ட் அவர் போட்ட பாலமெல்லாம் 1 மாதத்துலேயே வெள்ளம் வந்த உடனே அடிச்சுட்டு போச்சு. கான்ட்ராக்டில் அவர் பாலம் ரோடு அத்தனையுமே மோசமான இதில் 40% கமிஷன் வாங்கினா எப்படி இருக்கும்? 1000 கோடிக்கு கொடுப்பாங்க. 400 கோடியை எடுத்துக்கிட்டு இவங்க எடுத்துக்கிட்டான்னா அவன் மீதி 600 கோடியை வச்சுக்கிட்டு 1000 கோடி பாலத்தை எப்படி கட்டுவான்? அவன் தரம் பொருட்பா அந்த இப்போ எதுக்காக இப்போ குற்றச்சாட்டு வந்திருக்கு? போடாத ரோடுக்கு 2 கோடியை இது பண்ணி கணக்கு எழுதியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு யோகியர்களாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம் என்ன பழி வாங்குறாங்க, விஜய் என்ன இது பண்ணுறாருன்னு. எல்லாம் ஆதாரத்தோடு உங்களோட சேர்ந்து 11 பேரை போட்டிருக்காங்க எஃப்ஐஆரில். அதோட இந்த அருண் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருந்திருக்கும். அருண் தான் என்ன பண்ணுவாருன்னா இவங்களை கைது பண்ணாமல் காப்பாற்றுவார். எஃப்ஐஆரில் கூட பார்த்தீங்கன்னா அருண் இவங்களை காப்பாற்றுற மாதிரி தான் பண்ணியிருப்பார். இந்த ஆட்சியோட மிகப்பெரிய வீக்னஸ் திமுகவில் சாதகமாக இருந்த, திமுகவிற்கு நெருக்கமாக இருந்த அருண் போன்ற அதிகாரிகளை, அதுவும் முக்கியமான லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டிருக்காங்க பாருங்கள். அது ஒன்று தான் உங்களுக்கு வருங்காலத்தில் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி உங்கள் யோகியல் உத்தமர்லாம் சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜியை பிடிச்சாங்கன்னா ஆதாரத்தோடு பிடிச்சாங்க. செந்தில் பாலாஜி அறப்போர் இயக்கம் கொண்டாந்து ஆதாரத்தை கொடுத்தாங்க. 317 கோடி ஊழல் நடந்திருக்கு டிரான்ஸ்ஃபார்மரில். இப்போ அவங்க என்ன எடுத்துருக்காங்க? கண்டக்டர் வாங்கினதில் 1000 கோடிக்கு மேலே ஊழல். எல்லாம் ஆதாரம் இருக்குதுல்ல. அவங்க கொடுத்ததை அறப்போர் இயக்கம் கொடுத்ததை ஹைகோர்ட்டு பார்த்துட்டு ஹைகோர்ட் சிபிஐக்கு அனுப்புங்கன்னு அனுப்பியிருக்காங்க. ஆக ஆதாரம் இல்லாமல் ஹைகோர்ட் அனுப்புகிறாங்க.
ஆதாரம் இல்லை, சிபிஐ வந்து எஃப்ஐஆர் போடுறான். அப்போ இவங்க எல்லாம் யோகியர்கள், உத்தமர்கள் மாதிரி ஏதோ பழி வாங்குறாங்க, பழிவாங்க வரிசையாக எல்லாம் உள்ளே போக போகிறாங்க. அதனால் கடைசியாக வந்து உதயநிதியும் ஸ்டாலினையும் வைப்பாங்க. அதனால் கிட்டத்தட்ட 5,00,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்கல்ல. இந்த 5 வருஷத்தில் இவங்க கொள்ளையடித்தது 5,00,000 கோடிக்கு மேலே. அதனால் அந்த 5,00,000 கோடியும் பிடுங்கி பறித்து இந்த 5,00,000 கோடியும் கடனையும் கட்டிட்டா இந்த ஆட்சியோட முக்கியமான கடமை முடிஞ்சிடும். அது கூடிய விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஓகே சார், நீ சொன்ன மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி அவர்களும் அவரோட தம்பியுமே வந்து தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா என்ன? ஆமாம், செந்தில் பாலாஜி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்னாங்கல்ல, அது வந்து இப்போ இதுக்கு போயிடுச்சு, சிபிஐக்கு. இப்போ கண்டெய்னர் ஊழலில் எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணலாமே. கண்டெய்னர் ஊழல் 1000 கோடிங்கிறாங்கல்ல. அவங்க இப்போ மத்திய அரசு இதுக்கு கவர்னருக்கு வந்து அனுமதி கேட்டாங்க செந்தில் பாலாஜி வந்து விசாரிக்கிறதுக்கு. உண்மையிலே அப்படி அனுமதி கேட்க வேண்டியதே இல்லை, சிட்டிங் மினிஸ்டருக்கு தான் கேட்கணும். இப்போ மந்திரியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கேட்கணும். ஏற்கனவே மந்திரியாக இருந்துட்டு கொள்ளையடிச்சிட்டு போய் இப்போ சாதாரண ஆளாக தானே இருக்காங்க. அந்த சட்டம் போட்டதுக்கு காரணமே எதுன்னா, அனுமதி கேட்கணும்னா மந்திரியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நினச்சவன்லாம் கம்ப்ளைண்ட்டை கொடுப்பான், பிடிக்காதவன்லாம் கொடுப்பான், எதிர்கட்சிக்காரன்லாம் கொடுப்பான் புகாரை. அதனால் மந்திரியால் வேலை செய்ய முடியாது. அதுக்காக என்ன சட்டத்தில் வச்சான்னா, மந்திரியா அப்போ கவர்னர் மூலமாக தான் அவர் கொடுத்தா தான் நீ வந்து வழக்கு போட முடியும்னா அதுக்கு தான் கொண்டு வந்தான். இதான் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு தனியாக போய் இப்போ எம்எல்ஏவாக தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பாதுகாப்பு? எல்லாம் ஊழல் கொள்ளையடிச்சிட்டிங்க. இப்போ கவர்னர் இன்னும் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு செந்தில் பாலாஜியை மேலே வழக்கு தொடர. அது இவர் சொல்லியிருக்காரு நிர்மல்குமார், அவங்களுக்கு மட்டும் அனுமதி இன்னும் இங்கேருந்து வரலன்னு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே யாரையோ போய் பிடிக்கிறார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அங்கே போய் அமித்ஷாட்ட டிமாண்ட் வச்சுட்டாரு, நான் உங்கள் கட்சிக்கே வந்துடுறேன், நீ காப்பாற்றிடுங்க. அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அனுமதி கொஞ்சம் தாமதமாகுது. மத்திய பாஜக வந்து செந்தில் பாலாஜி சேர்த்து பாருங்கள், உங்கள் கட்சியில் சேர்த்து அவரை காப்பாற்றி பாருங்கள். இந்தியா பூரா உங்கள் பேர் நாரடிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் ஒரு லஞ்சம் வாங்க மாட்டோம், ஊழல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழல்லையே மிதந்தவங்களை போய் உங்கள் கட்சியில் அவங்க வந்து கேட்பாங்க. கேட்குறவன் தப்பிக்கிறதுக்காக கேட்குறான். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்புறம் பாஜக எப்படி தலை தூக்குதுன்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில். இப்போ அம்மா, லஞ்சம் ஊழலுக்கு எதிரானவங்க தானே நீங்கள். மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி செய்கிறீங்க இல்லை 10 வருஷமாக, உங்கள் மேலே லஞ்ச குற்றச்சாட்டு இதுவரை வந்திருக்கா இல்லையா? அப்போ மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு இருக்குல்ல. அப்போ இப்போ பக்காவாக ஊழல் பண்ணவங்களெல்லாம் அங்கே கொண்டு வச்சு அவங்கள காப்பாற்றினீங்கன்னா அப்போ என்ன ஆயிரும்? அடுத்த தடவை நீங்கள் மக்களை சந்திக்க முடியாது. அதனால என்ன அனுமதி கொடுக்காமல் வச்சுருக்காங்கன்னு நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அது தாமதமாக ஆகலாம். அதனால் முதல்ல அனுமதியை கொடுத்துட்டு வேலையை பாருங்கள் பாஜக. அனுமதி கொடுக்கலைன்னா நீங்களும் ஊழலுக்கு துணை போனவர்கள்னு சொல்லி இந்தியா பூரா நாங்கள் வந்து பேசுவோம், உங்களுடைய முகத்திலையும் கிழித்து காட்டுவோம் அப்படிங்கிறத அமித்ஷாவுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஓகே சார். சார், அதே மாதிரி இப்போ சட்டசபையில் விஜய் அவர்கள் பேசும்போது அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு விஷயத்த சொன்ன உடனே எல்லாம் கொந்தளிச்சு வெளியே போனாங்களே, என்ன ரீசனுக்காக சார் அது? பார்ட்டி ஃபண்டுங்கிறது கட்சிக்கு திரட்டக்கூடிய நிதி. இந்த கட்சியில் இருக்கிறவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, மாநாடு நடத்துவான், கூட்டம் நடத்துவான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவான். அப்போ அதுக்கு செலவுக்கு தேவைப்படும். இதுக்கு நிதி திரட்டுவாங்க. நிதி எப்படி திரட்டுவான்னா, லோக்கலில் இவங்க கட்சிக்காரன் பூரா போய் ஹோட்டலு, மளிகை கடை, அந்த இது இந்த 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 ஃபேன்சி ஷோரூமு, இந்த மாதிரி சாதாரண கடைகளில் பூரா போய் கையேந்துவாங்க. ஐயா கட்சிக்கு டொனேஷன் கொடுங்க, டொனேஷன் கொடுங்க. அவன் பார்ப்பான், வந்து நிற்கிறவன் பூரா ரவுடியாக தான் வருவான். ஐயோ நான் பார்த்தாலே ரவுடியாக இருக்கே, கொடுக்கலன்னா சண்டைக்கு வருவான்டா அப்படின்ட்டு இந்த பார்ட்டி ஃபண்டை வந்து ஒரு 1000 ரூபா 5000 ரூபா, ஆனால் 10,000 கொடுத்தாலும் போக மாட்டான், அங்கேயே நின்றுக்குவான். என்ன சார் 10,000 கொடுக்குறீங்க அப்படிமா? அதில் பாதியை இவன் முழுங்கிட்டு பாதி தான் பார்ட்டி ஃபண்டுக்கு போகும். என்ன சார் 10,000 ரூபா கொடுக்குறீங்க அப்படிமா? அதனால் சில பேர் அவ்வளோதாங்க டெய்லி வந்து நின்றுடுவாங்க. இப்போ எஸ்ஆர்எம் கல்லூரியுடைய எஸ்ஆர்எம் குழுமத்துடைய தலைவர் இருக்கார் பச்சைமுத்து அவர்கள். அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு காரணமே இவங்க பார்ட்டி ஃபண்டு கேட்டு டெய்லி ஒவ்வொரு கட்சிக்காக போய் நின்னாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு. டெய்லி பிச்சை எடுக்கிறான். மற்றவன் எப்படின்னா, மற்ற பிச்சைக்காரன் வந்துக்கிட்டு 1 ரூபா போட்டால் போயிடுவான். இவன் 10,000 ரூபா எடுக்கிற பிச்சைக்காரன், 1,00,000 ரூபா கேட்குற பிச்சைக்காரன். இந்த பிச்சைக்காரங்க பார்ட்டி ஃபண்டுக்கும் பெரிய பணக்காரர்கிட்ட பூரா போய் நின்று அவரை வந்து எஸ்ஆர்எம் வந்து இவங்கிட்ட தப்பிக்கிறதுக்காகவே ஒரு கட்சியை ஆரம்பித்தார். இப்போ அந்த கட்சியில் அவரே எம்பி ஆனார், இது மாதிரி எல்லாம் ஆனார்.
அது மாதிரி ஒவ்வொரு பணக்காரனும் படுற அவஸ்தை உங்களுக்கு தெரியாது. இவங்க வந்து பிச்சை எடுப்பான் ஒவ்வொரு கட்சிக்காரனும். அதே மாதிரி பெரிய பணக்காரங்கிட்ட இப்போ சார்லஸ் மார்ட்டின் என்ன சொன்னார், 500 கோடி ரூபா பார்ட்டி ஃபண்டு திமுக கொடுத்தேன்னு சொன்னார். அப்போ இவங்க யோகியங்களா? எப்போவுமே பணக்காரங்கிட்ட பார்ட்டி ஃபண்டு வாங்குவாங்க. பிஜேபி வாங்கலையா? அம்பானிகிட்ட வாங்குவாங்க, அதானிகிட்ட வாங்குவாங்க பெரிய லெவலில். அவ்வளோதான், வேறு யார்ட்டையும் போக மாட்டாங்க. அதே மாதிரி மிகப்பெரிய கட்சிகளுக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்க இருப்பான், மிகப்பெரிய பணக்காரன். எலெக்ஷன் டைமில் பாண்டுலேயே கொடுப்பான். இவங்க சட்டமே போட்டு வச்சுட்டாங்க, பார்ட்டி ஃபண்டுக்கு பாண்டில் வந்து கொடுக்கணும். அந்த பாண்டில் கொடுக்குறது யார் கொடுக்குறாங்கன்னு வெளியில் தெரியக்கூடாதுன்னு இவங்களே சட்டம் போட்டு, அது எல்லா அரசியல்வாதியும் ஒன்றாயிட்டான். அதில் மட்டும் ஒன்றாயிட்டான், நல்லவன் கெட்டவன் எல்லாம் ஒன்றாகி அவங்களே மத்திய பாஜகவே அந்த சட்டத்தை போட்டாங்க. அவங்க கொடுக்குற இது வந்து யார் கொடுத்தான்னு வெளில தெரியக்கூடாதுன்னு. அதுக்கும் ஒரு சட்டம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தான் ஏன்டா தெரியக்கூடாது, எவன் கொடுக்குறான்னு மக்களுக்கு தெரியணும்னு இப்போ போட சொன்னாங்க. இந்த மாதிரி போட்டு இந்த பார்ட்டி ஃபண்டை பெரிய பணக்காரன்ட்ட வாங்குவான். ஆனால் இவங்க இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே ட்ரம்ப் இருக்கார, இவங்கிட்ட வந்து பாடம் கற்றுக்கிட்டு போகணும். இவன் என்ன பண்ணிட்டான், என்னடா எல்லாத்தையும் போயிட்டே கெஞ்சிக்கிட்டு இருப்பேன் இது பண்ணிட்டு மக்கள்கிட்டே வாங்கிடுவோம், வரி போட்டுற மாதிரி பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று போட்டுருவோம் அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டிங்கன்னா, வர்றவன்ட்டெல்லாம் இப்போ நீங்கள் போடுவீங்களே 18% ஜிஎஸ்டி அப்படிம்பீங்கல்ல, இவன் 12% பார்ட்டி ஃபண்டுன்னு சட்டமயமாக்கிட்டான் எல்லாத்துக்கும். மக்கள்கிட்ட வரி தான் வாங்கணும், ஆனால் பார்ட்டி ஃபண்டுன்னு ஆரம்பித்து விட்டமே இவன் தான். ஸோ இப்போ சிஎம்டிஏல போய் இது அனுமதி வாங்க போகிறாங்கன்னா, இவ்வளவு என்னப்பா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 27 ரூபா பார்ட்டி ஃபண்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட். 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் அவன் கட்டுறான்னா 27 லட்சம் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு கொடுக்கணும். இந்த பிள்ளைங்க போய் பிச்சை எடுக்கணாங்க. அவங்க உட்காந்துட்டு இது நீங்கள் அரசியல்வாதினா ரோட்டில் போய் பிச்சை எடுங்க. இதை தவிர அண்ட் மக்கள்கிட்ட போய் கேட்குறீங்களோ பார்ட்டி ஃபண்டுன்னு, கேவலமாக இல்லை? பணக்காரன்ட்ட கேளு. உண்டிகள் கொடுக்குவான்ல அந்த காலத்தில் கம்யூனிஸ்டெல்லாம், அதுதான் ஏன் பார்ட்டி ஃபண்டு. பிச்சை எடுங்கிறேன், உங்கள் கட்சி பிச்சை போய் எடுங்க. அதுவும் 30,000 கோடி நீ சம்பாதிச்சிட்டேன்னு சொல்கிறாரு பிடிஆர். 30,000 கோடி சம்பாதிச்சதுக்கு அப்புறமே இந்த மாதிரி பிச்சை எடுக்கணுமா நீங்கள்? அதை விட கேவலம் என்னென்னா, பிச்சை எடுத்துட்டு அவர் உதவி ஏதோ பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. இதை விட திருடனை இப்போ இந்த நீங்கள் பார்க்க முடியுமா உலகத்திலேயே? திருடிட்டு ஏதோ பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறாங்க, அது ஆதாரத்தோடு சொல்லு. என்ன ஆதாரம்? இந்த சிஎம்டிஏல அப்ரூவல் வாங்கினான்ல, அவன் பூரா வந்து க்யூவில் நிற்கிறான், ஆதாரம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கான். எத்தனை % பார்ட்டி ஃபண்டுன்னு கொடுக்குறான். தூக்கில் தொங்குறியா நீ? என்ன ஆதாரங்கிறியா? ஆதாரம் கொடுத்தா தூக்கில் தொங்கிறியா? சிஎம்டிஏ தான் ஆதாரம். 27% ஒரு 27 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீ வாங்கியிருக்கிய, அதுதான் ஆதாரம். இந்த கொடுத்தவன்லாம் இருக்கான்ல. அதாவது தப்பையும் செஞ்சுட்டு நம்மளை புறம் முட்டாள். இவன் சொன்னால் நம்ம நம்பிடுவோமா? ஆதாரத்தை கொடுக்குனா எவ்வளோ பெரிய யோகியர்கள் இருக்கான் பாருங்க இவங்கெல்லாம். அதனால எல்லாம் ஜப்பானில் இருந்தால் தூக்கில் தொங்கு நேரம் மாட்டியிருப்பான் வரிசையாக. தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது, இந்தியானே அப்போ இதுதான் ஜனநாயக நாடுன்னு இவ்வளவு மோசமாக இருக்குது. ஊழல்வாதிகள் எல்லாம் வந்து ஊக்குவித்துக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு இதில் வந்துக்கிட்டு மக்கள்கிட்ட நீ ஜிஎஸ்டின்னு வாங்குற, பார்ட்டி ஃபண்டுன்னு இத்தனை வருஷமாக வாங்கிட்டு இருந்திருக்கான். ஆடிட்டர் ஜெனரல்னு நீ வச்சிருக்கிய, 1,26,000 கோடி சம்பாதிச்சானும் ஏஜ் ரிப்போர்ட் கொடுத்தைய. உன் ஏஜ் ரிப்போர்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27 ரூபா பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கியிருக்கானா? உன் ஏஜ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? சொல்ல வேண்டியது தானே இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதனால் இது அவங்களும் காரணம். இவங்க செய்கிற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்களும் காரணம். சரி, பட் இருந்தாலுமே வந்து இந்த தாவைக்கு ஆட்சி நடத்துறது எங்களோட தயவால தான் நான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் அனுப்பி வச்சவங்க தான் நீங்கள் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்து அனுப்பி வச்சவன்னா வேறு இது இருக்குது. அனுப்பி வச்சவன்னு சொன்னாலே எங்களுக்கு இப்போ ஏன்னா அதான் இவர் சொல்லுவார், அவங்க ஈவேரா இவங்க வந்து கட்சியை விட்டு பிரிஞ்சாங்க. என்ன சார் உங்கள் சிஷியர்கள்லாம் பிரிஞ்சுட்டாங்கடா, அவன் கிடக்கான் காரியம் ஆகணுன்னா பொண்டாடியை கூட கூட்டி விடுவான்னு சொன்னார். இந்த வார்த்தை சொன்னார், கேளுங்க. மனைவியை கூட மாற்றானுக்கு அனுப்பி வைப்பான் என் சிஷியங்கன்னு சொன்னார். அது மாதிரி இப்போ நாங்கள் தான் அனுப்பி வச்சோம், நாங்கள் தான் என்னடா புரோக்கரா நீங்கள்? என்ன இன்னொருத்தனு போய் அனுப்பி வைக்கிற புரோக்கரா நீ என்ன சொன்னையோ? திமுக கூட்டணியில் இருந்த நீ திமுக கிட்ட வெளில போனேன்னா திருப்பி வரக்கூடாதுன்னு இல்லை சொல்லணும். மாமா வேலை பார்த்தீங்களா, அங்கே அனுப்பி வச்சோம், நாங்கள் அனுப்பி வச்சோன்னு வெக்கம் இல்லாமல் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் அனுப்பி வச்சோன்னு சொல்கிறது கேவலம்.
சரி அனுப்பி வச்சீங்க, அவன் இங்கே போய் செட்டில் ஆகிட்டான், மந்திரி பதவி கொடுத்துட்டான், செட்டில் ஆகிட்டான், அவ்வளோதானே. அப்புறம் அவனுக்கும் வெக்கம் இல்லை, மந்திரி பதவி கொடுத்தவனுக்கு வெக்கணும் இல்லை, வாங்கினவனுக்கு வெக்கம் இல்லைன்னு ஆர்எஸ்ஓ சொல்றாரு. வெக்கத்தை பற்றி நீங்கள் பேசலாமா? 1,76,000 கோடி கொள்ளையடிச்சிட்டு இன்னும் வெக்கம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கீங்கல்ல நீங்கள். இப்போ நீங்கள் வெக்கமானத்தை பற்றி நீங்கள் பேசலாமா? அதனால் அனுப்பி வச்சுட்டோன்னு சொல்லாதீங்க. சொன்னான்னா நீங்கள் புரோக்கரு மாமா வேலை பார்த்துருக்கீங்கன்னு ஒத்துக்கங்க. அதைத்தான் சொல்ல முடியும், வேறு என்னத்தை சொல்கிறது இந்த ஜென்மங்களுக்கு. அனுப்பி வச்சோங்கிறது கேவலமான விஷயம் இல்லையா? நீ ஒரு அரசியல் கட்சி, இன்னொருத்தவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நீ ஆளை அனுப்பி வைக்கலாமா? அதனால் அவங்கவுங்க போயிட்டாங்க. இந்த திமுக வீட்டில் போய் சேர்ந்தால் வாங்கணும், காரி துப்புறான் ஒவ்வொருத்தரும். தான் பாருங்க, பள்ளி இவங்கள்லாம் சொல்கிறாங்க, ஸ்கூலுக்கு இவங்க பறித்த பணத்தை ஒவ்வொரு பள்ளிக்கும் வருஷம் பறிச்சிருக்காங்க. அதையும் ஒருத்தர் சொல்கிறாங்க, 25 லட்சம் கேட்குறான் சிபிஎஸ்சிக்கு, கொடுத்தாலும் 6 மாதம் அலைய வைக்கிறான், பணத்தையும் வாங்கிட்டு. புரோக்கர் இருந்திருக்கான் அதுக்கு. பள்ளி இதில் எஜுகேஷனில் இப்படி இருந்தாங்கன்னா நாடு எங்கே ஊருக்கு போகணும்? அவன் என்ன பண்ணுவான், ஸ்கூலுக்கான 25 லட்சம் ரூபா வருஷத்துக்கு இது ஆரம்பிக்க கொடுத்தான்னு வைங்க. அந்த பணத்தை வந்து எங்கேருந்து எடுக்க பார்ப்பான்? மாணவர்கிட்ட இருந்து தானே எடுக்க பார்ப்பான். அப்போ ஃபீஸ் அதிகமாகும்ல மாணவர்களுக்கு. அல்டிமேட்லி வந்தவன் பாதிக்க போகிறது மக்கள் தானே. அதை பற்றி 1% கண்டுக்கிட்டாங்களா? இப்போ அவங்க இப்போ தான் அவங்க இப்போ என்ன நடிக்கிறாங்களா அந்த குடும்பத்தில் பாருங்கள். இந்த இவன் அன்பில் மகேஷன் நமக்கு தெரியாமல், உங்களுக்கு பங்கு கொடுக்காம எவனும் கொள்ளையடிக்க முடியாது. அவங்க எவ்வளோ கொள்ளையடிச்சாங்களோ அதில் பங்கு போயிடுறாங்க. பங்கு வாங்கினவங்க தானே நீங்கள். தெரியாத மாதிரியா அன்பில் மகேஷன் நமக்கு தெரியாமல் பண்ணிட்டேன். அன்பில் மகேஷை டைரக்டராக போட்டு நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு கம்பெனி துபாயில் வச்சுருக்கீங்களே உங்கள் குடும்ப கம்பெனி. அப்போ உங்களுக்கு தெரியாமல் அவர் பண்ணிட்டாருன்னு சொன்னீங்கன்னா யார் நம்புவாங்க? அதுதான் இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் வெளியில் வரும். இவங்க பண்ண ஊழல்லாம் எல்லாத்தையுமே இவங்ககிட்ட இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் பறித்து, ஊழலில் சம்பாதிச்ச சொத்தை பறித்து 10 லட்சம் கோடி கடனையும் கட்டணும். திமுக மந்திரிகள்கிட்டையும். இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? உலகமாக யோகியன் மாதிரி நடிப்பாங்க. ஜெயலலிதாவை 61 கோடினா அவங்க ஊழல் ராணி, அக்யூஸ்டு. 1ஆம் நம்பர் அக்யூஸ்டே நீங்கள் தான். நீ உன் மந்திரி பூரா அக்யூஸ்டு. வரிசையாக மாற்றான். அன்றைக்கி சிவசங்கர் பிஏவை பிடிச்சிருக்காங்க. ஆனால் அருணை பொறுத்தவரை என்னென்னா, அவர் பிஏவை பிடிப்பார், மற்றவனை பிடிப்பார், ஆனால் மெயினை போய் பிடிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு திமுக பாசம் அதிகம். திருமாவளவன் அங்கேருந்து டைரக்ட் பண்ணுவார். திருமாவளவனை வந்து ஆதவ அர்ஜுனை வச்சுக்கிட்டு நினைத்ததே நினச்சிக்குவார். அந்த பக்கம் ஸ்டாலின்ட்டே நல்ல பேர், 2 பக்கமும் நல்ல வருமானம் இல்லை திருமாவளவனுக்கு. அவருக்கு திமுக உங்களை நான் காப்பாற்றுறேன், அருண்கிட்ட நான் சொல்லிடுறேன்னு அந்த பக்கம் பணம் வாங்கிக்கிறாரு. இந்த பக்கம் ஆதவ அர்ஜுன்கிட்ட சொல்லி அவர் நினைச்சதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆட்சியில் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் திமுகவுக்கு சாதகமான ஒரு சில பேரை இன்னும் பதவியில் வச்சுருக்காங்க. அவர்களே உங்களுக்கு குழி தோண்டுவாங்க அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. அவங்க கேட்குறாங்களா கேட்காதாங்கிறது அவங்களுடைய அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், நம்ம கருத்தை தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலுமே வந்து அந்த திருவள்ளூரில் வந்து அந்த விஷவாயு தாக்கி நிறைய பேர் இறக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா பொருட்படுத்தாமல் நடிகையோட போய் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, இதுதான் முதலமைச்சருக்கான அழகா அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது சார். அந்த உங்க போட்ட இதை பாருங்கள், அது வந்து இந்த முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் பண்ண பர்த்டே செலிப்ரேஷன். அது அப்படிதான் சார் இது. முன்னாடி அவங்க பர்த்டே கொண்டாடின ஒரு ஃபோட்டோவை அந்த லேடி வச்சு போட்டுருக்காங்க. அது அந்த ஃபோட்டோவை பாருங்கள் நீங்கள். இதற்கு முன்னாடி இருந்தது, முன்னாடி அவர் எப்போவோ செலிப்ரேட் பண்ணும்போது அந்த லேடி பக்கத்தில் இருக்காங்க. அந்த ஃபோட்டோவை இப்போ போட வச்சது யார்? உதயநிதி மற்ற தெரிஞ்ச சினிமா நடிகர்கள்ட்ட சொல்லி, திரிஷாட்ட சொல்லி ஒரு ஃபோட்டோவை போட சொல்லி கேவலப்படுத்திட்டாரு எங்களை சட்டசபையில். பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி தான் அந்த ஃபோட்டோவை போட வச்சது. அந்த ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ. ஃபாரன்சிக் சயின்ஸுக்கு அனுப்ப சொல்லுங்கள் அந்த ஃபோட்டோ எப்போ எடுக்கப்பட்டதுன்னு. தைரியம் இருக்கா? அனுப்ப சொல்லுங்கள். இவங்க சோஷியல் மீடியாவில் தானே இருக்குது, அனுப்ப சொல்லுங்கள். சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்ததுங்கிறது இது பண்ண சொல்லுங்கள். அதனால் எல்லாமே போலிங்க. இவன் பண்ணுறது பூரா ஃப்ராடு தாங்க பண்ணுவான். ஜெயலலிதா அதிலிருந்து ஒரு தடவை ஜெயலலிதா ஒரு ஆளோட கட்சிக்காரங்க வரிசையாக வந்தாங்க. வந்தவுடனே பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. கருணாநிதி சொன்னார், இது ஒற்றைக்கண் சிவராசன், ராஜீவ்காந்தியை கொண்டதே வந்தான், அவன் ஜெயலலிதா பக்கத்தில் படம் எடுத்திருக்கான்னு பொருளைகளை போட்டார். அது பெருசாக வைரல் ஆகி அப்புறம் அவங்க அந்த ஆளை தேடி கொண்டாந்து, ஏப்பா என் பக்கத்தில் நிற்கிற இவன் தான், இவனைத்தான் கருணாநிதி ஒத்தக்கண் சிவராசன் சொன்னாருன்னு காமிச்சாங்க.
இந்த ஃபோட்டோங்களை வந்து இது ஃப்ராடு பண்ணுறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இவங்க ஃபோட்டோ வச்சு ஃப்ராடு பண்ணது, இந்த வீடியோ வச்சு ஃப்ராடு பண்ணது, எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பூரா இதுங்களை வச்சு ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்கான். திமுக ஐடிவிங்க வச்சு அதில் கேட்டுக்கிட்டு இருக்கான். எங்கே சார் உங்கள் குடும்பம் எங்கே சார் அப்படின்னு ஐடிவிங்க பூரா போட்டுக்கிட்டு. அதில் இந்த சத்தியம் டிவின்னு ஒரு டிவி, அவன் எங்கே பணம் வாங்கினா எவ்வளோ வாங்கினான் அவன் பெருசாக போடுறான். எங்கே சார் உங்கள் குடும்பம், திமுக ஐடிவிங் கேள்வி கேட்கிறதுங்கிறான். உங்கள் தாத்தாவுக்கு 3 குடும்பம், அதில் ஒரு குடும்பத்தை அவரே சொல்கிறாரு ரொம்ப பெருமையாக. என் முதல் மனைவி 2வது மனைவியை இருக்கும்போது நான் ராஜாத்தி அம்மாவை 3வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஊருக்கே தெரியும் நான் கல்யாணம் பண்ணது, ஆனால் என் 2வது மனைவிக்கு மட்டும் தெரியாது அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு. குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு யோகியதை இருக்கா? முதல்ல உதயநிதி வந்து தெரிந்து ஒரு குடும்பம், அவர் தெரியாமல் எத்தனை பேரோட தொடர்பு வச்சுருக்காரு, என்னென்ன வச்சுருக்காருங்கிறது நாட்டுக்கே தெரியும்ல. ஸோ நீங்கள்லாம் அதை பற்றி பேசக்கூடாதுப்பாங்கிறது தான் சொன்னேன். குடும்பம் எங்கே சார் நீ கேட்காதீங்க. ஒவ்வொருத்தரும் நான் 3-4 சின்ன வீடு வச்ச ஆளுங்க நீங்கள், அதனால் உங்களுக்கு அந்த தகுதி இல்லை அப்படிங்கிறது தான். ஓகே சார். பட் இருந்தாலுமே ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு இந்த மாதிரி சட்டசபையில் இந்த மாதிரி செய்கை பண்ணுறதெல்லாம் சரியா மரபு மீறாரு அப்படின்ற மாதிரி. இவன் சேலை பிடிச்சிட்டு தானே சட்டசபையில் மரபு எங்கே போச்சு? வேஷ்டியை ஒத்துட்டு ஜட்டி அன்றவரோட இதுக்குள்ளே சுற்றினானே எம்ஜிஆர் இருக்கும்போது. இதே துரைமுருகன் இவங்கெல்லாம் எந்த வேஷ்டி அவுத்துட்டு தான் சுற்றினாங்க. அன்னைக்கு அவன் கேட்ட அந்த கேள்வியை சட்டசபை மாண்பை பற்றி கம்யூனிஸ்ட் பேசுகிறாங்களா இல்லை வேற எவனாச்சும் பேசுனாங்களா? எவன் பேசுனான்? இன்னைக்கு இவருக்கு பண்ணிட்ட ஒன்று பண்ணனா அதே தானே ஒரு அங்கே குளத்தூரில் ஸ்டாலின் அப்படி தானே கையை காமிச்சார். பிள்ளையார் சொல்லி போட்டதே நீங்கள் தானே, அதைத்தான் இவர் காமிக்கிறாரு இப்படின்னு. என்ன தகாத அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் தாங்க நீங்கள் இதில் கோர்ட்டில் பேசக்கூடாது. கோர்ட்டில் இதில் சட்டசபையில் அன்பார்லிமெண்ட் ஜட்டி ஊத்தெல்லாம் அன்பார்லிமெண்ட்ரி செய்யுது. அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் பேசக்கூடாது. கருணாநிதி நாடாவை எதிர்த்து பாவாடையை திறந்துன்னு அனந்தநாயகியை வந்து பெண்ணை வந்து கொச்சப்படுத்தி பேசினார் இல்லையா? காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது உங்களுக்கு வர்றதுல பூரா நல்ல வார்த்தை வாயில் வராதுங்க. நல்ல வார்த்தை வந்தால் தான் அதிசயம், கெட்ட வார்த்தை தான் வரும். நீங்கள் பண்ணாத அயோக்கியத்தனமா சட்டசபையை மாண்பை பற்றி பேசாதீங்க. இப்போ என்ன அப்படி கையெது பண்ணிட்டா சட்டசபையோட மாண்பு போயிடுதா? ஏன் திரும்ப அவனை வாயை திறக்க வேண்டியது தானே? அன்னைக்கு பாவம் தனபாவர் இருக்காரு, ஒரு நம்ம ஒரு சபாநாயகராக இருந்தார், அவரை போட்டு இவங்க என்ன பாடுபடுத்தினாங்க, தூக்கி கொண்டு போய் எங்கெங்கேயோ உட்கார வச்சாங்களே. அன்னைக்கு திருமாவளவன் வாயை திறந்திருக்க வேண்டியது தானே? மாண்பை பற்றி பேச வேண்டியது தானே? சட்டசபா மாண்பை பற்றி. எல்லா அரசியல்வாதியும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பூரா அவனை வந்து சரியான துரத்தணுங்க அரசியலை விட்டு. எவன்கிட்டையும் நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, மனசாட்சி இல்லை. அவ்வளோ பேரும் பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏதோ ஒரு புதிய ஆட்சி வந்திருக்காங்க, உங்கள் நான் தைரியமாக சொல்லுங்க, உனக்கு எவனுக்காச்சும் தைரியம் இருக்கா சொல்ல? கூட்டணி வச்சுக்கிட்டா அவன்கிட்ட போய் பணம் வாங்குறீங்க. நீங்கள் வந்து சொல்ல தைரியம் இருக்கா? நாங்கள் பணம் வாங்க மாட்டோம். அவங்க சொல்கிறாங்களே அரசாங்க பணத்தை எடுக்க மாட்டோம், எடுத்தவனையும் விட மாட்டோங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லு, யோகியானது தான் சொல்லு. அரசியலில் இரு. நான் எலெக்ஷனில் இதுக்கு கூட்டணி வைக்கிறதுக்கே 20 கோடி 30 கோடி வாங்குறேன்னு சொல்கிறேன்னா உங்களெல்லாம் அடித்து துரத்த போகிறோம் அரசியலை விட்டு. அரசியலை வச்சு பணம் சம்பாதிக்கிறவனை பூரா துரத்தணுங்க. நிறைய பேர் ஆளுங்கட்சியிலிருந்து பண்ணியிருக்கான், எதிர்கட்சியிலிருந்து பண்ணியிருக்கான். அரசியலில் வந்து பணம் சம்பாதிச்சவன் யோகியர்கள் உத்தவர்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். எங்கள் ஐடியாவே அதுதான். அயோக்கியனை பூரா வந்து மக்களுக்கு அடையாளம் காட்டணும். மக்களே இவங்களெல்லாம் அடித்து துரத்தணும். நல்லமே யோகியம் மட்டும் உள்ளவா. சம்பாதிக்கிறது இது பண்ணுறியா, ஓடி இருக்கு. அரசியலை மறந்துட்டு போய் பிஸ்னஸ் பண்ணு, போய் விவசாயம் பண்ண வச்சுக்க, இதெல்லாம் வச்சுக்க, இங்கே வராது. இதில் வந்து இது வந்து மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு இடம். ஓகே சார், அற்புதம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான திளைப்பலம் மிக்க நன்றி சார்.